எல்லாருக்கும் வணக்கம். மிகவும் ருசியாக ஆச்சியோட கைப்பக்குவத்தில் ரொம்ப ஈஸியான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். வெறும் வாணலியில் தான் சேர்க்கணும், எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், தீஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தில் இட்லி பொடி செய்யும்போது நல்ல வாசமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதை வறுப்பட்டதுனால வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அடுத்து அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் நாம் வறுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் 25 கிராம் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கலாம். எள் லேசாக பொரியவுமே இந்த மாதிரி மூடி போட்டுருங்க, இல்லைன்னா பொரிஞ்சு வெளியிலெல்லாம் சிதறிடும். அதுக்காக தான். இப்போது எள் நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட்டி பெருங்காயத்தை ஒரு 10 கிராம் அளவுக்கு உள்ளதை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கங்க. இது வந்து நல்ல பூரி மாதிரி உப்பி வரும். கரண்டியை வச்சு அமுக்கி பார்த்திங்கன்னா உள்ள கூடு மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லா பொரியணும். இப்போது பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா சீக்கிரமே கார வாடை அடிச்சிடும். அதுக்காக தான். இப்போ இதில் 30 கிராம் அளவுக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து ஊசி மிளகா, நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ மிளகா தேவையில்லைன்னா நீங்கள் ஒரு 25 மிளகா கிட்ட சேர்த்தாலே போதுமானது. இப்போது அது கூட 2 முழு பூண்டு இந்த மாதிரி உதிரியாக எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி சும்மா வதக்கி விடுங்க. அடுத்து இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து கருவேப்பிலையை நம்ம இப்படி சேர்க்கும்போது பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் இது 3ஐயும் சேர்த்து அது கூட பெருங்காயத்தையும் சேர்த்து பல்ஸில் வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி எடுத்தாச்சு. அடுத்து இது கூட கருப்பு உளுந்தையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பொடி மாதிரி. இப்போது கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு 2ஐயும் சேர்த்து நுணுக்கியாச்சு. அடுத்து அது மேலே நாம் வறுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பு எள்ளை சேர்த்து ஒரு தடவை சுற்றி எடுத்தால் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டே கருப்பு எள்ளை போடும்போது எண்ணெய் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் கடைசியாக சேர்க்க சொன்னேன். அவ்வளோதான். இப்போ நாம் பொடி நுணுக்கியாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக ஆற விட்டுக்குங்க. ஏன்னா சூடோடு அதை எடுத்து நாம் மூடி வச்சோன்னா சீக்கிரமே சவுத்து போன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வாடை வந்துடும். அதுக்காக தான். இப்போ இதை ஆறிடுச்சு நல்லா. இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா போதும், கெட்டே போகாது, அப்படியே இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும். எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி வறுத்தோன்னா அது வந்து கடையில் உள்ள மாதிரி நல்ல வாசமாக இருக்கும். இதில் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துருக்கறனால உடம்புக்கும் நல்லது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான இட்லி பொடி தயாராகிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். ரசித்து சமைச்சா ருசித்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.